ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் கர்னரி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து ஹவு டு மேக் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர். ஸோ யூஸ்வலாக நான் வந்து அம்மா தான் எனக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஊர்லேருந்து தான் நான் எப்போதுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து ஒரு 2-3 months எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால கடன்னு எல்லா திங்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து வீட்லேயே சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், தனியா பவுடர் பண்ணணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம குயிக்காக வீடியோ பார்த்துடலாம். ஸோ மஞ்சளை வந்து நான் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அது முங்குற அளவுக்கு, மஞ்சள் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அந்த பேனில் பாயில் பண்ண வச்சுருக்கேன். இது லைட்டாக பாயில் ஆனால் போடும். ஸோ இந்த மஞ்சள் வந்து ஒரு 15 minutes குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த மஞ்சள் வந்து கையில் எடுத்து பிரேக் பண்ணிங்கன்னா அது வந்து பிரேக் ஆகணும். ஸோ அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம ரொம்ப ஓவர் குக்கும் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், மஞ்சளில் வந்து அந்த அழுக்கு, மண் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போய் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்குது மஞ்சள். இந்த மஞ்சளை வந்து தின் ஸ்லைசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மஞ்சளை இப்போ கட் பண்ணுறேன். இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போகிறோம். இந்த மாதிரி நம்ம தின் ஸ்லைசஸாக மஞ்சளை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சள் இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தின் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணிடலாம். நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். தனியா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். 1 kg தனியாவை நான் 3 பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த தனியாவை கம்ப்ளீட்டாக ஒரு 2 days வந்து நல்ல வெயிலில் நான் காய வைக்க போகிறேன். சில பேர் வந்து வானலியில் கொட்டி அதை வறுத்துக்குவாங்க. எனக்கு வந்து இந்த வெயிலில் காஞ்சிச்சுனாக்கா ரொம்ப லாங் லைஃப் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து வெயிலில் காய வச்சு தான் நான் அதை பவுடர் பண்ணுவேன். ஸோ இதை நான் வந்து 2 days வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வெயிலில் இதை காய வைக்க போகிறேன். அதே மாதிரி சில்லி பவுடர் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 kg காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது மாதிரி மிளகாயிலையும் வந்து கலர் நிறையா ஜாஸ்தி, நல்லா ரெட் கலர் வேணும்னா நீங்கள் வந்து பாதிக்கு பாதி 1 கிலோ மிளகாய்க்கு வந்து 1/2 கிலோ காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து 1 கிலோவுமே, நான் வந்து இன்றைக்கி 1 கிலோவுமே நார்மல் மிளகாய் தான் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி சேர்க்கலை. சில பேர் வந்து மிளகாயுமே வந்து வானலியில் வறுத்துட்டு பவுடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வானலிலையும் வறுத்துட்டு பண்ணலாம். இல்லைனாக்கா நீ இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்லேயும் வச்சு நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. ஸோ நான் மஞ்சள் பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி காய வச்சுட்டேன். மஞ்சள் காய்ஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி மிளகாய், மல்லி எல்லாமே காய வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி நம்ம இதை காய வச்சுக்கலாம். நான் ரெண்டாவது பால்கனி எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். நான் இன்றைக்கி வந்து இந்த பிளேட்டில் எல்லாமே வந்து நான் பிளேட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிளேட் இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரையாக ஒரு கிளாத் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் 3 வந்து 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். மிளகாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் அந்த கையால் கிளறி விட்டிங்கனாலே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நல்லா கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதுதான் வந்து மிளகாய் வந்து நல்லா காஞ்சதுக்கான ஒரு இது. ஸோ மிளகாய் காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து இந்த மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் இதெல்லாம் பேட்ச் பை பேட்ச் வந்து நான் வந்து மிக்சியில் பவுடர் பண்ண போகிறேன். மஞ்சளை வந்து நான் இப்போ பவுடர் பண்ணிட்டேன். அது வந்து நிறையா அதில் இப்போ குறகுறப்பாக தான் இருக்கும். இதை நம்ம திருப்பி வந்து இதை சலிச்சிடலாம். இதை சலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கப்பின்னு சொல்லுவாங்க, அதை வந்து திரும்பி வந்து மிக்சில் ஜாரில் சேர்த்து திரும்பி அதை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் வந்து இந்த கப்பி இருக்க தான் செய்யும். இந்த கப்பியை வந்து தூக்கி போட வேணாம். நம்ம ஒரு நல்ல ஃபேஸ் ஸ்க்ரப்பாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து மஞ்சளை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சில் ஜாரில் அரைச்சிடணும். ஏன்னா மிளகாயை அரைச்சதுக்கப்புறம் மஞ்சளை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சளை நம்ம பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கொத்தமல்லியே பவுடர் பண்ணிட்டேன். இது நல்ல ஃபைன் பவுடராக வந்துருச்சு. அதனால் நான் வந்து இதை வந்து சீவ் பண்ணலை, அதாவது நான் சலிக்கலை. அதை பவுடர் பண்ண கொத்தமல்லியே நான் ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நான் வந்து இப்போது சில்லி பவுடரும் அரைச்சிட்டேன். அதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் 3மே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்.
ஒரு 1 கேஜி பவுடர்ஸை நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அது வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். மோர் தென் 1 கேஜியாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வேணுங்கிற அமௌண்ட் வந்து அப்பப்போ எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் அரைச்சிருக்கேங்கிறதுனால நான் இதை என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பெருங்காய கட்டி போட்டு வச்சுருக்கேன். பெருங்காய கட்டி போட்டு வச்சோம்னா பூச்சி வராது. பெருங்காய கட்டி இல்லைன்னா நம்ம வந்து வசம்புன்னு சொல்லுவாங்க, அந்த வசம்பை கூட போட்டு வைக்கலாம். ஸோ பூச்சி வராமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.